வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல இளமைக்கான மருந்தை தேடி இருமாங்காட்டுக்குள்ள போய் ஒரு 8 பூச்சி குகையில மாட்டிக்கிறாங்க. இந்த சிலந்திகள் எல்லாமே பாம்பை விட பல மடங்கு விஷம் கொண்டதுங்க. மாட்டின ஒவ்வொருத்தனும் தப்பிச்சா போதுன்னு வழி தேடி சுத்திக்கிட்டு இருக்க, அதுல ஒருத்த மட்டும் அந்த இளமை மருந்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு குகைக்குள்ள இன்னும் டீப்பா போறான். அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது, அது குகை கிடையாது, அது ஒரு பழந்தமிழனோட கல்லறைன்னு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் கார்டியன்ஸ் ஆஃப் த டூம்ப். படத்தோட முத சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. தூங்கி எந்திரிச்சவ போனை பார்க்க, அதுல இவளோட தம்பி என்னதான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் எப்பவும் நீதாங்க எனக்கு அக்கான்னு எழுதிருக்கான். அதை தான் நம்ம அம்மா அப்பாவே முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இவ வாக்கிங் போயிட்டு இருக்கப்போ இவளோட பாஸ் வந்து போன் கால் வருது. உடனே என்ன நாங்க போய் பார்த்தா நல்லா கோட் சூட் போட்டு ஒரு கிழவன் ஒருத்த நிக்கான். ஏன் சார் அவசரமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, உன் தம்பியை காணும்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. இது தம்பியை காணுமா அப்படின்னு ஷாக்காவ, ஆமா சைனால ஒரு குகையை அவன் ரிசர்ச் பண்ண போயிருந்தான், அங்க இருந்து கிடைச்ச கடைசி வீடியோ கிளிப்பை பாரு அப்படின்னு இவளுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்காரு. அதுல அவன் செல்ஃபி கேமரால வீடியோ எடுத்துக்கிட்டே குகைக்குள்ள வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதோ ஒரு மிருகம் அவனை தாக்குற மாதிரி தெரியுது. அத்தோட வீடியோ நின்றுது. உன் தம்பியை நான் கண்டுபிடிச்சு தரேன், ஆனா அதுக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன ஆனாலும் சரி முதலாளி நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. அப்படியே சீனால இருக்கிற அந்த குகையை காமிக்காங்க. உள்ள இவளோட தம்பி செட் பண்ணி வச்சிருந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் அப்படியே இருக்கு. மண்ணுல ஊசி ஈசியெல்லாம் கிடக்க அந்த குகைக்குள்ள சிலந்தி வலையில 2 பேர் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஒரு ராட்சச சிலந்தி நம்ம ஹீரோயினோட தம்பியை நோக்கி பாஞ்சு வருது. அப்படியே சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்கை காமிக்காங்க. நம்ம ஹீரோயினோட தம்பி இன்னொரு ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு ஜீப்ல அந்த குகையை நோக்கி போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் பாம்பு மாதிரியான விஷ பிராணிகள்ல எக்ஸ்பர்ட் போல இருக்க, ஜூல சின்ன குழந்தைகளுக்கு பாம்புகளை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த கோட்டு சூட்டு போட்டு ஒரு தாத்தா நின்னாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு $multi-billion பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட ஓனர். அவரை காமிக்காங்க. ஒரு 2 பணக்காரங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக அவரோட ஐடியாவை பிச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஐடியானா, சீனா நாட்டுல உள்ள காட்டு குகைகளுக்குள்ள மடகாஸ்கர் பூன்னு சொல்லப்படுற ஒரு பூ இருக்கான். அந்த பூவுக்கு இந்த வியாதியும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு, மனிதர்களோட ஆயுளை நீட்டிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன வேணாலும் கதை விட்டுக்கோங்க, பிராக்டிக்கலா கண்ணு முன்னாடி நீங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறதுல நாங்க எங்க காசை இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பூவை பத்தின டீடைல்ஸ் எட்டு வர்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் தம்பியும் இன்னொருத்தனையும் இவர் அனுப்பி விட்டுருக்காரு. ஆனா அந்த பணக்காரங்க போனதுக்கு அப்புறம் தான் தன்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ்ட சொல்றாரு, இவர் தன்னோட டீமை சீனாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறது அந்த மடகாஸ்கர் பூவை தேடி இல்ல, அதை விட பயங்கரமான ஒரு விஷயத்தை தேடின்னு. என்னன்னு கேட்டா இளமையை நீட்டிக்கிற தீர்த்தம் அப்படிங்கிறாரு. அதை கேட்டு கடுப்பான பார்ட்னரு, உலகமே அந்த பூவை தேடி அலையுது, நீ சும்மா ஏதோ கட்டுக்கதையை நம்பி ஆளுங்களை அங்க விட்டு நேரத்தையும் காசையும் வீணாக்கல அப்படின்னு சொன்னா இவர் சில நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்லாம் எடுத்து காமிக்காரு. அதுல அதிசயமான 200 வயது மனிதர் அப்படி இப்படின்னு இளமையோட பலகாலமா வாழ்ற வினோதமான செய்தித்தாள்லாம் இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினோட தம்பியை காமிக்காங்க. மேப்ல குறிப்பிட்டிருந்த இடத்துக்கு வந்து ஜீப் நிப்பாட்டுறான். அது ஆளுங்கள்லாம் விட்டு போன பாலடைஞ்ச சின்ன கிராமம் மாதிரி இருக்கு. இந்த கிராமத்துக்கு அடியில தான் அந்த பரம ரகசியம் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அவன் நடந்தோட சட்டார்னு தரையில ஒரு ஓட்ட விழுந்து பாதாளத்துக்குள்ள விழுந்துடுறான். ஆனா நல்ல வேலைக்கு அவனுக்கு பெருசா காயம் எதுவும் படல. விழுந்து தூசியை தட்டி விட்டு எந்திரிச்சவன் கையில டார்ச் லைட் எடுத்து சுத்தி முத்தி பார்க்கான். அது ஒரு குகை மாதிரி இருக்கு. அப்படியே லைட் அடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மண்ணோட மண்ண ஒரு பணம் இருக்கு. அதோட கழுத்துல ப்ளூ கலர்ல ஒரு டாலர் ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்காங்க. பழங்கால சீன மன்னர் ஒருத்தன் இவங்க தேடி வர்ற தீர்த்தத்தை ஒரு பாட்டில வச்சிருக்கான். அவன் கழுத்துல தொங்குனதுதான் இது. அதை பார்த்து நம்ப முடியாம ஷாக் ஆகி போன நின்று நம்ம தம்பி அவன் ஃப்ரெண்ட மாப்பிள்ள உடனே கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்பதான் கவனிக்கான் அந்த மண்ணோட மண்ணா இருக்கிற பணத்தோட தோல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி செத்த பண மாதிரியே தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நிகழ்காலத்தை காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் அவ தம்பியை தேடி போறதுக்காக வீட்டுல பெட்டி படிக்கலாம் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு சின்ன வெத்தலை டப்பா எடுக்கா. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள நியூஸ் பேப்பர் கிளிப்பிங். அது வேற எதை பத்தியும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அந்த கிழவனோட $multi-billion பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட கோ-ஃபவுண்டரா இருந்தவர். ஆனா பாவம் இவளுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கப்போ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் செய்தித்தால தான் இவ வெட்டி பெட்டிக்குள்ள வச்சிருக்கா. அன்னைக்கு நைட்டு இவ டிராவல் பண்ணி போறப்ப கூட தன்னுடைய தம்பியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல அவன் ஒரு வாட்டி காணாம போனப்போ எப்படி இவ பதறி போய் அங்க இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சாலோ அதெல்லாம் நினைவுல வந்து போகுது. அங்க இவளோட தம்பி மண்டை கிண்டையெல்லாம் பணியாற மாதிரி பொத்து போய் காப்பாத்த ஆள் இல்லாம கோவக்குள்ள மலர்ந்து கிடக்கான். அடுத்த நாளே ஹெலிகாப்டர் பிடிச்சி நம்ம கிழவனும் ஹீரோயினும் சீன நாட்டில் இருக்கிற அந்த பாலைவனத்துல போய் இறங்குறாங்க. அங்க ஏற்கனவே இவருடைய டீம் ஒன்று இருக்கு. பாஸ் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. ஆனா அதை கூட கண்டுக்காம அறக்க பறக்க ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு புயல் வரப்போதான். அது எங்க வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குன்னு இவங்க கம்ப்யூட்டர்ல கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அந்த டீம்ல மொத்தம் 3 பேர். இந்த வெள்ளக்கார தடியன் ஒரு சயின்டிஸ்ட், அவங்க கூட சீன நாட்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கான். அது போதாதுக்கு இவங்களோட டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு மில்லின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்ல கம்ப்யூட்டர்லயும் கில்லாடி. இவளுடைய தம்பி காணாம போன இடத்துல இவன் ஜிபிஎஸ் கருவியை கொண்டு போயிருப்பான் போல இருக்க. அந்த சிக்னலை வச்சு அவ தம்பி எங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கிறத கரெக்டா கம்ப்யூட்டர்ல காமிக்கா. ஆனா அதே நேரம் பக்கத்து கம்ப்யூட்டர்ல இவங்களை நோக்கி வர்ற அந்த மணல் புயல் எவ்வளவு பெருசா இருக்கு, என்ன ஸ்பீட்ல வருதுன்னு காமிக்கா. அது கேட்டகரி 4 புயலாம். உங்க தம்பியை தேடி போறதுக்கு முன்னாடி நம்ம டவுசர் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சடார்னு நாங்க பைக்ல ஒருத்தர் வந்து நிக்கான். யாரா அவன் திறப்பா வரானு திரும்பி பார்த்தா இவன் பேர் ஜாக் ஹண்டர். காணாம போன ஆளுகளை
இவங்களை தேடி கண்டுபிடிச்சு ரெஸ்கியூ பண்றதுல இவன் ஒரு கில்லாடி. இவன் என்ன சொல்றான்னா, இப்போ காணாம போன தம்பியோட ஜிபிஎஸ் துடிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம இப்பயே கிளம்பாம இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஜிபிஎஸ்ல பேட்டரி போய் அந்த இடத்தை நம்ம கண்டுபிடிக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவசரப்பட்டு அங்க போனா ஒரு ஊரையே அழிச்சு தகர்த்தக்கூடிய கேட்டகரி 4 புயல்ல இவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அப்ப குறுக்க புந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றது நான் சொல்றேன், உடனே டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் தம்பி இருக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, முதலாளி அம்மா சொல்லிட்டாங்களோ அப்படின்ட்டு இவங்களும் டூல்ஸ் எல்லாம் கார்ல ஏத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்காங்க. அப்போ பெட்டிகளை பேக் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் அந்த மில்லி பொண்ணுட்ட இந்த ஜாக் ஹண்டர் யார் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கா. பார்த்தா இவன் சில வருஷங்களுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ டீம்ல ஒரு பெரிய கையா இருந்தவனா. ஆனா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நேபாள்ல இவன் ஒரு ரெஸ்கியூ மிஷனுக்கு போயிருக்கிறப்போ அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் இந்த இன்டர்நேஷனல் வேண்டாம் ரெஸ்கியூ வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். ஆனா அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு என்னன்னு கேட்டா இவன் எதுவுமே சொல்ல மாட்டானா. அப்போ அந்த மணல் புயல் வரை இவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு சீக்கிரம் நம்ம வேகம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ ரோட்டுக்கு நடுவுல எவனோ செத்து கிடக்குற மாதிரி இருக்கு. பதறி போய் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. யாரா அவன் நட்டு பாலைவனத்துல பீஸாகி கிடக்கான் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அது ஆள் இல்ல மாடு. 1 இல்ல 2 இல்ல 100கணக்கான மாடுகள் செத்து கிடக்கு. இந்த ஏரியால முன்னாடி பழைய நிலக்கரி சுரங்கம் இருந்தனால அதுல உள்ள ஹைட்ரஜன் சல்பைடு வாயு தாக்கி இதெல்லாம் இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாக்கங்க. பார்த்தா உடம்பு பூரா ஏதோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. உடனே கத்திய வச்சு செத்த உடம்புல குத்தி கிழிச்சா உள்ள எந்த பாகமும் இல்ல, அரிச்சு போய் கூடா கிடக்குதுகள். அதிலிருந்து போய் இவங்க பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு இவங்க மொபைல் எல்லாம் வேலை செய்யாம போது என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த மணல் புயல் அங்க வந்துட்டு 500 கிலோமீட்டர் வேகத்துல வர்ற அந்த புயல் நொடி பொழுதுல இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. உடனே எல்லாரும் வண்டியில ஏறி எஸ்கேப் ஆகணும்னு பாக்காங்க. வானத்துல இருந்து தோர் பவர் விட்ட மாதிரி நெருப்பு மின்னல் வந்து அடிக்கி. இது என்னது அப்படின்னு கேட்டா இது சாதா ஸ்டாம் இல்ல, இப்ப ஃபயர் ஸ்டாமா மாறிட்டுங்க. ஏன்னா இங்க இருக்கிற அந்த நிலக்கரி சுரங்கத்தோட ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ்ல சாதா மின்னல் படவும் அது நெருப்பு மின்னலா மாதிரி வானத்துல இருந்து தீயா கீழே இறங்குது. அது மட்டும் மண்ணு கடியில இருக்கிற சுரங்கத்துல உள்ள ஏதாவது கேஸ் பாக்கெட் அட்டாக் பண்ணா அந்த நிலமே வெடிச்சு சதறிடும். கனப்பொழுதுல வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப தூரத்துல புழுதிக்கு மத்தியில ஒரு மண் வீடு ஒண்ணு தென்படுது. எல்லாரும் அதுக்குள்ள போய் தஞ்சம் போடுறாங்க. உள்ள போன உடனே கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அவங்க அடைச்சிட வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு சத்தம் போட்டு பார்க்காங்க. எந்த சத்தத்தையும் காணும். இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் புயல் தெரிஞ்சு ஓடிட்டாங்க போல இருக்க. சரி இந்த வீட்டுக்கு கீழே ஸ்டாம்ஸ் எல்லாரும் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாக்கேன் அப்படின்ட்டு இந்த சீனாக்காரன் ஆர்கியாலஜிஸ்ட் போய் பார்க்க போறான். கூடவே அந்த ஓனர் கிளவனும் போவ. அப்ப அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அவர்கிட்ட கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க, அந்த பொண்ணோட தம்பி எதை தேடி இங்க வந்தான் அப்படின்னு கேட்க, நான் தப்பா தான் நினைச்சுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி கேள்வியை கேட்காதன்னு மிரட்டுற மாதிரி பேசிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த வீட்டை விட்டு வெளியே போவ வேற வழி எதுவும் கிடைக்குமான்னு தேடி நம்ம ஜாக் ஹண்டர் வேற திசையில போயிட்டு இருக்கான். அப்போ ரூம்குள்ள இருந்து ஏதோ குளிச்சு சத்தம் கேக்கு. என்னன்னு இவன் மெல்ல உள்ள வந்து பார்த்தா சின்ன குழந்தைய படுக்க வச்சிருக்கிற தொட்டில் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா அந்த குழந்தை முழுசா சிலந்தி வலைகளால மூடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனும் அந்த வீட்டோட வேற ரூம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க பெருச்சாளி எல்லாம் செத்து காஞ்சி போய் கிடக்கு. இந்த இடமே வினோதமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த ரூம்ல ஒரு ரகசிய அறையோட கதவு தெரியுது. இந்த மண் வீட்டுக்குள்ள ரகசிய அறையா அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோட இவ அந்த கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு கையில கத்தியோட உட்காந்துருக்கா. பாப்பா இதுக்கு இங்க ஒளிஞ்சிருக்க, இது ஆபத்தான இடம், என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பாப்பாவை அங்கிருந்து கூட்டு போறா. அதே நேரத்துல இந்த கிழவனும் நம்ம ஆர்கியாலஜிஸ்டும் ஒன்னா போய்கிட்டு இருந்தாங்களே அவங்களும் ஒரு ரூமுக்கு வராங்க. திறந்து பார்த்தா அங்க சேர்ல யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. ஏமா வீட்டுல இவ்வளவு இடம் இருக்க, தனியா இங்க வந்து உட்காந்துருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு போய் சேரை திருப்பி பார்த்தா கண்ணுக்குழி கண்டத்திலையும் கண்ணை காணும். வாயை பொழந்து அகோரமான முறையில செத்து கிடக்காங்க. ஐயா புயலுக்கு பயந்து பேய் வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த செத்து கிடக்கிற உடம்புக்குள்ள ஏதோ நகல்ற மாதிரி தெரியுது. அப்ப அந்த பணத்தோட வாய்க்குள்ள இருந்து ஒரு 8 கால் பூச்சி நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் மொட்டையை மேல ஜம்ப் அடிச்சிருது. குழல் எப்படின்னு அவன் தட்டி விடுறதுக்குள்ளயும் அவன் நெஞ்சில அந்த 8 கால் பூச்சி கடிச்சிருது. கிழவன் உடனே சடச்சடன்னு ஆர்கியாலஜிஸ்ட் மொட்டையனை இங்க மீன் ஹால்ல கூட்டு வந்து படுக்கப்பட எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவன் காயத்தை செக் பண்ணி பார்த்த உடனே இது புந்தக்குறி சிலந்தி கிடையாச்சே அப்படிங்க. இது புந்தக்குறி சிலந்தியா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த சிலந்தி ஆஸ்திரேலியா கண்டத்துல மட்டும்தான் இருக்கும். இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி சீனால எப்படி வந்துச்சுன்னு குழம்புறாங்க. இது ரொம்ப விஷமுள்ள சிலந்தி, கடிச்சா கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் தடுப்பு வந்து மண்டைய போட்டுருவாங்க. அதனால இவன் நம்ம ஜாக் ஹண்டர்ட்ட இந்த பயலுக்கு முதலுதவி கொடுக்க சொல்லிட்டு விஷமுறிவு மருந்து எடுக்கிறதுக்காக வெளியே நிப்பாட்டி இருக்கிற காரை நோக்கி ஓடுறா. அடிக்கிற புயலையும் ஓடி போய் கார் கண்ணாடிய கல்லால உடைச்சு உள்ள இருக்கிற அந்த விஷமுறிவு பெட்டியை தூக்கிட்டு வந்துடுறா. வந்த உடனே அதை ஊசியில எடுத்து இவனுக்கு போட போறதுக்கு முன்னாடி தம்பி போட்ட உடனே இந்த ஊசியை போடுறதுக்கு செத்தே போயிடலாங்கிற அளவுக்கு வலிக்கும், ஆனா கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்ட்டு அந்த விஷமுறிவு மருந்தை இவன் கையில இறக்குன உடனே அவன் துடிக்கான். அப்ப அங்க இருக்கிற மில்லி நம்ம ஜாக் ஹண்டர்ட்ட இவ வீட்டுல தேடி போனப்போ கிச்சனுக்கு பின்னாடி ஒரு டிராப் டோர் இருக்கு, அது அண்டர் கிரவுண்ட் டனலுக்கு போற மாதிரி இருக்கு, அது வழியா போனா அந்த புயல்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல ஜாக் ஹண்டரும் மில்லியும் அங்க போய் அந்த டிராப் டோர் பூட்டை உடைக்க பார்க்காங்க. அதே நேரத்துல புயல் தீவிரமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடே அடிச்சு காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு நெருப்பு மின்னல் மேல இருந்து விழுந்துகிட்டு இருக்கு. பேஸ்மெண்ட்ல நம்ம ஜாக் ஹண்டரும் மில்லியும் அந்த கதவை திறக்க பார்க்காங்க. ஆனா பூட்டை உடைக்க முடியல. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணெண்ண கேனை அதுல சொல்லி வச்சு அதுல துணியை வச்சு தீய பொறுத்திட்டு ஓடி வந்துடுறாங்க. அது டம்முன்னு வெடிச்சு அந்த கதவை திறந்துடவும் வெடிப்பு சத்தம் கேட்டு மெயின் ஹால்ல இருந்த நம்ம ஆளுகெல்லாம் அலறிடுறாங்க. அப்ப அங்க ஓடி வந்த ஜாக்கு, இளைய மாப்பிள்ளைகளா கீழே நமக்கு பார்த்து ரெடி ஆயிட்டு சீக்கிரம்
சீக்கிரம் எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கன்ட்டு அவங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட் டிராப் டோர் வழியா கீழே இருக்கிற டனலுக்குள்ள பூந்துடுறாங்க. அப்ப பார்த்து ஒரு நெருப்பு மின்னல் விழுந்து அந்த வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சு. நின்று விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது, சீக்கிரம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஓட அந்த கம்பெனி ஓனர் கிழவன் தெரியாத்தனமா ஒரு சலந்தி வளையம் மிதிச்சிடறான். சட்டார்னு ஒரு சலந்தி அவன் மேல பாய அவனும் அங்கிருந்து பாஞ்சு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா பாவம் பின்னாடி வந்த அந்த மில்லி அவ காலில் ஒரு 8 கால் பூச்சி ஏறி கடிச்சு விட்டுருது. வழியில அவ அப்படியே பின்னாடி உள்ள சவுத்துல சஞ்சில அங்க வந்த 2-3 8 கால் பூச்சி அவளை கண்ட இடத்துல கடிச்சு வச்சிருது. உடனே நம்ம ஆளுக அவளை அங்கிருந்து இழுத்து காப்பாத்திடுறாங்க. அப்போ சலந்திகள்லாம் அவங்களை நோக்கி கூட்டமா வர கையில கிடைக்கிற கம்பு கிம்பெல்லாம் எடுத்து சலந்திய தரையோட வச்சு அடிச்சு நச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜாக் ஒரு அடி அடிக்கவும் கீழே அந்த தரையை உடஞ்சி தம்கார்னு இவங்க ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம ஹீரோயின் அவளோட அந்த விஷமுறிவு டப்பா எடுத்து அதுல இருக்கிற இன்னொரு ஊசியை மில்லிக்கு போடலாம் அப்படின்னு பாக்குறா. டப்பாக்குள்ள மருந்து பாட்டில்களே காணும். அந்த மொட்டை எனக்கு 2 தானே போட்டேன், மிச்சம் 4 இருக்கணுமே எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஓனர் கிழவனும் திருட்டு முழிக்கான். யாருக்கும் தெரியாம நைஸ் போல அவன் தூக்கி பதுக்கிட்டான் போல இருக்க. சைலண்டா உட்காந்துருக்கான். மருந்து இல்லன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜாக் ஹீரோயின்ட்ட மில்லி இன்னும் எவ்வளவு நான் பிழைச்சிருப்பா அப்படின்னு கேட்கான். பார்த்தா ஒரு ஆளை ஒரு சிலந்தி கடிச்சாலே 12 மணி நேரத்துல உயிர் போயிருமா. இவ்வளவு 3 சிலந்தி கடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கிழவனை பார்த்து இங்க சிலந்தி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே, எதுக்கு என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோவப்பட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என் தம்பிட்டையும் இப்படிதான் உண்மையை சொல்லாம அனுப்பி விட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்கன்னு ஜாக் விளக்கி விடுறான். அப்போ நம்ம ஜாக்கோட பேக்குள்ள ஒரு சிலந்தி பூந்திருக்கும் போல இருக்க. அதுலதான் இவன் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் கருவி எல்லாம் வச்சிருக்கான். உள்ள சிலந்தி நடமாடுறதுனால பேக் அப்படி இப்படின்னு ஆட அங்க இருந்த அந்த சின்ன பொண்ணு ஒரு பெரிய கல்லை தூக்கி சிலந்தியை கொள்றன்னு பேக் அடிச்சு நச்சிடுறா. உள்ள இந்த ஜிபிஎஸ் கருவி எல்லாம் சுக்கு சுக்கா நொறுங்கிடுது. அது நொறுங்குறதுக்கு முன்னாடி அந்த ஜிபிஎஸ் கருவி பிளிங்க் ஆயிட்டு இருந்ததை நம்ம ஹீரோயின் பார்த்திருக்கா. அப்ப நான் என் தம்பி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருப்பான் அப்படின்ட்டு கையில ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த குகை பாதைக்குள்ள போக ஆரம்பிச்சிடறா. ஆனா ஆர்கியாலஜிஸ்ட் மொட்டையன் ஹண்டர் கிரவுண்ட்ல ஜிபிஎஸ் வேலையை செய்யாத அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஜாக் ஹண்டர் சொல்றான் வெறும் ஜிபிஎஸ் கருவினா வேலை செய்யாது. ஆனா இந்த குகை வழியா அவளோட தம்பி வந்திருந்தனா ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் அவன் ஆண்டனா கருவி வச்சே வந்திருக்கான். அதனாலதான் நமக்கு சிக்னல் கிடைச்சிருக்கு. எல்லாரையும் முன்னாடி அனுப்பி விட்டுட்டு நம்ம கிழவன் ஓனர் தனியா உட்காந்து அவன் பைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த விஷமுறிவு மருந்து எடுக்கான். என்னன்னு பார்த்தா இவன் காலில் ஒரு 8 கால் பூச்சி கடிச்சு போல. அதனால சைலண்டா யார்ட்டையும் சொல்லாம உட்காந்துக்கிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த செத்த மொழி தனியா உட்காந்து ஊசி போட்டுக்கிட்டு இருக்கு. இது இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா நம்ம ஹீரோயின் தம்பி முன்னாடியே அந்த குகைக்குள்ள போயிட்டு அங்கிருந்து வீடியோ கால் பண்ணானே கிழவனுக்கு. அப்போ அவன் கண்டுபிடிச்ச பணத்துல 8 கால் பூச்சி கடி தடையம் இருக்கிறத காமிச்சிருக்கான். அதனால வெவ்வேறமா அந்த கிழவன் 8 கால் பூச்சிக்கான விஷமுறிவு மருந்தை கொண்டு வந்திருக்கான். ஊசிகளை போட்டுட்டு அந்த கூட்டத்தோட பின்னாடி ஓடி போய் ஜாயின் அடிச்சுக்கிட. அப்ப சைட்ல உள்ள அந்த பாறாங்கல்லாம் பத்தா ஏதோ ஒளியால செதுக்கின மாதிரி தெரியுது. ஒளி தடையனா மனுஷங்க இங்க ஏதோ வேலை பார்த்திருக்காங்க, இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்க. அப்ப ஆர்கியாலஜிஸ்ட் மொட்டையன் 2000 வருடங்களுக்கு முன்னாடி மன்னருக்கான கல்லறைய அண்டர் கிரவுண்ட்ல இங்க தோணுனதா கதை உண்டு அப்படிங்க. அப்பதான் பிளாஷ்பேக்க காமிக்காங்க. நம்ம ஹீரோயினோட தம்பி அந்த பணத்தை கண்டுபிடிச்சப்போ அது ஃப்ரெஷ்ஷா இறந்த மாதிரி இருந்ததுன்னு ஆச்சரியப்பட்டானே. அவன் உடனே இந்த கிழவனுக்கு கால் பண்ணி இந்த தகவல்களை கொடுத்திருக்கான். அதுல பார்த்தா இந்த ஆளு செத்து எப்படியும் 2000 வருஷம் இருக்கும். ஆனா மம்மிஃபிகேஷன் எதுவுமே பண்ணாமையே இந்த பணம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆளோட டிஷ்யூ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கான் போல இருக்க. அவர் சாவரப்போ அவருக்கு வயசு 300 அப்படிங்க. இளமைக்கான மருந்து கையில கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிழவன் அப்ப சந்தோஷமா இருந்திருக்கான். ஆனா அப்பதான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து இவன் தம்பி காணாம போயிட்டான். இப்போ இங்க நம்ம டீம் இந்த குகை பாதையில வர வர குகை ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல ஒரு பாறாங்கல்ல ஏகப்பட்ட இறந்த பிணங்களோட எலும்பு கூடுகள் ஒட்டி இருக்கிறத பாக்குறாங்க. இருக்கிற ஆபத்து போதாதுன்னு இதுவரையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மோண்டு போய் நிக்க. அப்பதான் கவனிக்காங்க அந்த எலும்பு கூடுகளோட கழுத்து எல்லாமே உடைஞ்சிருக்கு. பார்த்தா அவங்க எல்லாம் பழைய காலத்துல அடிமைகளா பயன்படுத்தப்பட்டவங்க. இவங்க எல்லாரையும் யாரோ உயிரோட போட்டு புதைச்சிருக்காங்க. தப்பிச்சு ஓடக்கூடாதுன்ட்டு அவங்க கழுத்துகளுக்கும் கைகளுக்கும் சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த சங்கிலி இப்பவும் இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு கசகசன்னு ஏதோ சவுண்டு இருக்கு. எல்லாரும் மறந்து போய் என்ன சவுண்டு அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்காங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு இதே மாதிரிதான் எங்க வீட்லயும் சவுண்டு கேட்டுச்சு, அப்புறம் எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படிங்க. உடனே எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. இந்த இடத்த உடனே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோயின் ஓடி போய் அங்க படுத்த படுக்க அந்த மில்லிய தோல் மேல தூக்கி போட்டு போறா. அப்ப மில்லியோ என்ன இங்கேயே விட்டுருங்க, நான் உங்களோட வேகத்தை குறைச்சி உங்களையும் மெதுவா போக வைக்கேன் அப்படிங்க. அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு கைத்தாங்கள அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அப்போ அங்கங்க பாறாங்கல்ல ஒட்டி இருந்த எலும்பு கூடுகளுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட 8 கால் பூச்சிகள் வெளியே வரான். ஆஹா வந்துட்டான் வைப்ரேஷனு அப்படின்னு இவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவங்க குகைக்குள்ள ஆழமா போக போக சிலந்தி வலைகள் கூடிக்கிட்டே போகுது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட 2 பக்கமும் ஏகப்பட்ட சிலந்திகள் வருது. ஆனா இவங்கள தாக்க மாட்டுக்கு. அதுகள் சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இவங்களுக்கு புரியுது இந்த சிலந்திகள் அதுகளுக்குள்ளேயே பேசி திட்டம் போட்டு தாக்குறதுக்கு தயாராகுதுன்னு. அப்பதான் கவனிக்காங்க அவங்க தலைக்கு மேலையும் ஒரு 100 சிலந்தி கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல ஒண்ணு நம்ம மேல விழுந்தாலும் நமக்கு ஒப்பாரி வச்சிருவாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் வேகமா முன்னோடிக்கு ஓடுறாங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கப்போ சட்டுன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாதை இல்ல. என்னது அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அதெல்லாம் பாதாளமா இருக்கு. அதுக்கு கீழே எரிமலை குழம்பு ஆறு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. மண்ணு கடியில குகை, அதுக்கடியில எரிமலை ஆறா. இது எந்த இடனே தெரியல அப்படின்னு குழம்பி போய் டார்ச் அடிச்சு அந்த பாதையோட எதிர்முனைய பாக்காங்க. அப்போ நம்ம தடியன் சயின்டிஸ்ட் தெரியாம பக்கத்துல உள்ள சவுத்துல கைய வைக்கவும் எதையும் அமைக்கிறான். இவங்க நின்ன இடத்துக்கு கீழே இருந்து ஒரு கல் பாலம் ட்ரைங்னு போய் அந்த சைடுக்கு ஜாயின் அடிக்கி. முதல்ல நம்ம தடியன்
சயின்டிஸ்ட் அனுப்புறாங்க. அவன் கடந்து போற அடுத்த செகண்டே பாலத்தில் உள்ள கல்லெல்லாம் உடைஞ்சு விழ ஆரம்பிக்கு. ஆகா, தப்பான ஆளை அனுப்பிட்டோமே அப்படின்ட்டு பின்னாடி உள்ள எல்லாரும் ஓட ஆரம்பிக்காங்க. கடைசியா நம்ம ஜாக் ஹண்டர், ஹீரோயின், மில்லி 3 பேர் மட்டும் தான் மிஞ்சிருக்காங்க. அப்ப பாலம் நடுவுல துண்டாவே உடைஞ்சு விழ ஆரம்பிக்கு. வேற வழி இல்லாத ஜாக் ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போறான். நம்ம ஒரு அந்த கருப்பான கையால என்ன பிடிச்சேன்னு அந்த இடத்துல சாங் வச்சு மாஸ்க் காட்டிருப்பாங்க. ஆனா முட்டாப்பைய சைனீஸ் அங்கிருந்து ஓடி போய் ஜம்ப் அடிச்சு பாலத்தோட அந்த பக்கத்தை பிடிச்சு தப்பிச்சு போற மாதிரி காமிச்சிடுறாங்க. அப்ப எல்லாரும் திரும்பி பார்க்காங்க. பாவம் நம்ம மில்லி டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி கையை தூக்கிட்டு நிக்கா. அவ உடம்பு பூரா சிலந்துகள் ஏறி அவளை கடிக்க ஆரம்பிச்சிருது. இதுகள்ட்ட கடி வாங்கி சாவறதுக்கு தீக்குழம்புல விழுந்தே செத்துலான்ட்டு அவ அங்க இருந்து அப்படியே விழுந்து பீஸ் ஆயிடுறா. பாவி மவ இப்படி பீஸ் ஆயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போன்னு இவங்க முன்னேறி போறாங்க. அவங்க முன்னாடி ஒரு பூட்டின கதவு இருக்கு. அதை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு பழைய ரூம் மாதிரி இருக்கு. அங்க பக்கத்துல தீப்பந்தம் இருக்க அதை ஜாக் எடுத்து சும்மா லைட்டர் வச்சு பொறுத்துறான். கபார்னு தீ பிடிச்சிருது. அப்போ ஒரு பயங்கரமான ஸ்மெல் ஒன்று வருது. இது என்ன ஸ்மெல் அப்படின்னு நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் மொட்டையிட்ட கேட்க இது திமிங்கல என்ன பல 100 வருஷங்களுக்கு நெருப்பு அணையாம எரிஞ்சிட்டு இருக்க பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம ஜாக் கவனிக்கான். அந்த ரூமை சுத்தி ஒரு சின்ன கான் மாதிரி போட்டு அதுல அந்த எண்ணெய் இருக்கு. இவன் தீப்பந்தத்தை கொண்டு போய் அதுல வைக்கவும் அந்த ரூமை சுத்தி தீப்பிடிச்சு ரூமே பிரகாசமாகுது. நான் இவங்களுக்கு கெட்ட நேரம் சிலந்தி இவங்க வந்த வழியில இல்ல இவங்க நின்றுட்டு இருக்கிற ரூம்லயே மேல இருந்து வந்துருதுகள். சாவங்களை சிலந்தி பயலுலா அப்படின்ட்டு தீப்பந்தத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இவங்க ஓடி போய் அங்க இருக்கிற கதவு பக்கத்துல நின்றுதாங்க. இவங்க நின்றுட்டு இருந்த கதவு திடீர்னு 180 டிகிரி ரொட்டேஷன் அடிச்சிருது. பார்த்தா இவங்க இப்ப வேற இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அப்படியே முன்னேறி போவ திடீர்னு ஏகப்பட்ட வீரர்களோட கல் சிலை குதிரையெல்லாம் கல்லுல செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் வரலாறு பத்தி சொல்ல ஆரம்பிக்க அப்படியே அதை பிளாஷ்பேக்ல காமிக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்த மண்ணை சாகா வரம் பெற்று இளமையோடு வாழணும்னு நினைச்சிருக்கான். அப்படி வாழணும்னா அண்டர் கிரவுண்ட்ல போய் வாழ்ந்தாதான் தலைவா முடியும்னு எவனோ ஒரு முட்டாப்பைய அவரை நம்ப வச்சிருக்கான். அதனால மண்ணுக்கு மேல இருந்து அவர் ஊர் மாதிரியே மண்ணுக்கு அடியில ஒரு பெரிய ஊரை அவர் கட்டி இருந்திருக்காரு. அந்த ஊரை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா உலகத்தோட மிகப்பெரிய தொலைஞ்சு போன நகரத்தை நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்க. இவங்க முன்னேறி போயிட்டு இருக்க இன்னொரு ரூமுக்கு வராங்க. அங்க 2-3 இறந்த பிணங்கள் அப்படியே சிலந்தி வலையில சிக்கி கிடக்கு. அப்ப அந்த ரூமுக்கு நடுவுல பழங்கால புத்தகம் ஒண்ணு இருக்கு. அதுல என்ன தகவல் எழுதி இருக்குன்னு இவங்க படிக்காங்க. சாகாவரம் கொடுக்கிற இளமை மருந்தை கண்டுபிடிக்க அந்த மன்னம் பட்ட பாட கதையா அதுல எழுதியிருக்காங்க. என்னன்னா அந்த மன்னருக்கு ரைட் ஹேண்ட் கிழவன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவனுடைய வாழ்க்கை மிஷனே அந்த இளமையை கொடுக்கிற மருந்தை கண்டுபிடிக்கிறதான்னு சொல்லிட்டு அவனை உலகம் ஃபுல்லா சுத்த அனுப்பி விட்டார். அந்த ஆளு ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு போயிருக்கிறப்போ அங்க அபோரிஜினல் இன மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க உண்மையிலேயே பழந்தமிழர்கள். அவங்ககிட்ட தான் அந்த இளமைக்கான மருந்து இருக்கு. அந்த மருந்து அவங்க எங்க இருந்து எடுத்தாங்கன்னா ஆஸ்திரேலியால மட்டுமே காண கிடைக்கக்கூடிய பூந்தகுடி சிலந்திகள் வருஷத்துக்கு ஒரு முறை அது மேட்டிங் சீசன்ல மட்டும் அதோட ரத்தம் பச்சை கலர்ல மாறும். அதுல இருந்து தான் அந்த இளமைக்கான மருந்தை அந்த அபோரிஜினல் மக்கள் தயாரிச்சிருக்காங்க. அந்த மருந்தோட ஒரு சில துளிகள் தயாரிக்கிறதுக்கே பல 100 சிலந்திகளை கொல்ல வேண்டியிருந்திருக்கு. அதனாலதான் அந்த சிலந்தி நம்ம கையில இருந்தனா நிறைய மருந்து தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10-15 சிலந்தியை பிடிச்சி இங்க கொண்டு வந்து இனப்பெருக்கம் பண்ண விட்டு இருந்திருக்காங்க. பாட்டலுக்குள்ள அடைச்சு வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க சிலந்திகள்லாம் கடுப்பாயி வெளியே வந்து எல்லாரையும் கடிச்சு கொல்ல ஆரம்பிச்சு போல இருக்க. அப்படிதான் அந்த பயல்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருக்காங்க. இதை அவங்க அந்த புத்தகத்துல பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம கிழவன் நைஸ் போல அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பெட்டியை பார்க்கான். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச இளமை மருந்து ஒரு குப்பிக்குள்ள கிடக்கு. அதை நைஸ் போல எடுத்து நம்மாலு சடான்னு நம்ம ஹீரோ கையில உள்ள GPS எடுத்துக்கிட்டு அங்க ஓடி போய் தீப்பந்தத்தை கையில எடுத்து ஆயுதமாக்கிட்டாரு. எவனாவது பக்கத்துல வந்தீங்க அடிச்சு மண்டைய பிளந்துருவாங்க. அப்பதான் இவங்க கவனிக்காங்க அவர் கையில இந்த புத்தகத்துல எழுதி இருக்கிற அந்த மருந்து பாட்டில் இருக்கு. இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த இடத்தை விட்டு வெளியே போறது நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு அவர் அந்த பக்கம் போய் கதவை பூட்டிடுறாரு. இவங்க திணறி போயிட்டாங்க. GPS இல்லாம அந்த இடத்தை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு மண்டை குழம்பி போய் நிக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய சிலந்தி பெயிண்டிங் ஒன்று கவனிக்கா. அந்த பெயிண்டிங்ல உள்ள சிலந்திகளுக்கு எக்ஸ்ட்ரா லெக்ஸ் இருக்கு. 8 காலுக்கு பதிலாக 10 காலை வச்சிருக்காங்க. உடனே எக்ஸ்ட்ரா அந்த 2 காலையும் பிடிச்சி இவங்க இழுக்க அந்த பெயிண்டிங் அப்படியே திறந்து அதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசிய குகை தெரியுது. இதான் தப்பிக்கிறதுக்கான வழியா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில அறிக்கையின விளக்கு எடுத்துட்டு இவங்க போயிட்டு இருக்க. அந்த குகை பூரா மின்மினி பூச்சிகளா சுத்திக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இவங்க போயிட்டு இருக்க அந்த குகை சட்டுன்னு சுருங்கி ஒரு குறுகலான பாதை ஒண்ணு போது. அதுல ஆளு சமணங்கால் போட்டு உட்கார கூட முடியாது. 4 கால்ல ஊர்ந்துகிட்டே தான் போகணும். ஹீரோயினோ விளக்கு எடுத்துட்டு உள்ள ஊத ஆரம்பிச்சிடறா. பார்த்தா மேல இருந்த அந்த கல்லு அப்படியே மெதுவா கீழே நகர ஆரம்பிச்சிருது. இவன் அந்த கல்லை பிடிச்சு நிப்பாட்ட பாக்கா. ஆனா நிப்பாட்ட முடியல. அதை பார்த்து நம்ம ஜாக்கு உள்ள பாஞ்சு வந்து அந்த கல்லு கேடையில ஒரு சங்கிலி ஒண்ணு நோண்டுகிட்டு இருக்கு. அதை கத்தி வச்சு குத்தி நிப்பாட்டிடுறான். ஓடி போய் நம்ம ஹீரோயினை இழுத்து காப்பாத்திடுறான். அடுத்தாக்குல அந்த சின்ன பொண்ணு அந்த ஆர்கியாலஜிஸ்ட் மொட்டையினு ஊர்ந்து வராங்க. அவங்களும் தாண்டி வந்துடுறாங்க. கடைசியா நம்ம தனியா சயின்டிஸ்ட் வரான். ஆனா அவன் வர்றப்போ சங்கிலியில குத்தி இருந்த கத்தி உடஞ்சி சங்கிலி மறுபடியும் நவுல ஆரம்பிச்சிருது. மேல உள்ள தர கீழே வருது. அவளதான் இவன் பர்கர் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சா நம்ம ஜாக்கு கை கொடுத்து எப்படியோ இவனையும் காப்பாத்தி விட்டுருதான். அந்த குறுகலான பாதையை தாண்டி போனா இன்னொரு ரூமுக்கு முன்னாடி வந்து நிக்காங்க. அங்கேயும் அதே மாதிரி ஏதோ ஒரு பழங்கால புத்தகம் ரூமுக்கு நடுவுல இருக்கு. அப்போ நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் கவனிக்கான். நம்ம ஹீரோயினோட தம்பி கூட இன்னொருத்த வந்திருந்தானே அவன் அங்க சிலந்தி வலையில மாட்டி பொணமா நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் பதறி போய் ஓடி வரா. அவ தம்பி இதே மாதிரி பாடியா நிப்பானோன்னு. ஆனா அவனை ஆள காணும். கீழே ஒரு புத்தகம் கிடக்கு. அதை எடுத்து பார்த்தா இவனும் அவளோட தம்பியும் சேர்ந்து எழுதி வச்ச குறிப்புகள் இருக்கு. அப்போ அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஏதோ காமிக்க என்னன்னு திரும்பி பார்த்தா
அந்த ரூமோட அந்த பக்கம் ஏதோ ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. என் தம்பியா இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோயின் ஓடி போய் பார்க்க அங்க ஒரு பெரிய தொட்டில தண்ணி நிரம்பி இருக்கு. அதுல ஒரு டார்ச் லைட் தன்னால மிதந்துட்டு கிடக்கு. பார்த்தா டார்ச் லைட் மட்டும் இல்ல, ஒரு ஜிபிஎஸ் கருவி மிதக்கு. அந்த ஜிபிஎஸ் இவங்கிட்ட இருந்து அந்த கிழவன் பிடிங்கிட்டு போனானே அது. ஆக அந்த கிழவன் நமக்கு முன்னாடி இங்க வந்திருக்கான் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஜிபிஎஸ் கருவி இருந்தா தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்ட்டு நம்ம ஜாக் ஹண்டர் எடுக்கிறதுக்காக அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இறங்குறான். அப்பதான் தொட்டி கடியில காமிக்காங்க அந்த சிலந்தி பூச்சிகள் எல்லாமே ஒவ்வொரு ஏர் பபிள்ஸ்குள்ள தண்ணிக்குள்ள அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த பூந்தக்குழி சிலந்திகள் தண்ணிக்குள்ள கூட சர்வைவ் ஆகக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்ல, அடியே லாவண்யா கோபால், இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்றது இல்லையா அப்படின்னு தன்னால மிரண்டு போய் நிற்கும். அவ சொல்லி வாய மூடல. ஒரு சிலந்தி அப்படியே போய் அவன் பேண்ட்ல பட்டு ஏர் பபிள் வெடிச்சு அவன் சட்டைக்குள்ள ஏற ஆரம்பிச்சிருது. இவன் அலறி அடிச்சு வெளியே ஓடி வந்துடுறான். வந்த உடனே சட்டையை தூக்கி பார்த்தா இவன் வயிற்றுல ஒரே ரத்தம். ஆகா, சிலந்தி கடிச்சிட்டு நம்ம செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு இவன் பதறான். பார்த்தா அது சிலந்தி கடியில வந்த ரத்தம் கிடையாது, இவன் சிலந்திக்கு கொடுத்த அடியில வந்த ரத்தம். அப்படியே அவனுக்கு செத்து உயிர் பழச்ச மாதிரி இருக்கு. அப்பதான் ரொம்ப எமோஷனல் ஆனவன், இப்போ உன் தம்பி என் தம்பி மாதிரி, தம்பி என்ன தம்பி என் மச்சா மாதிரி, அவனை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்க. அப்படி சைடு கேப்ல அவளுக்கும் ஒரு ரூட்டை போட்டுதான். அவளும் எமோஷனல் ஆகி இவன்ட்ட மாட்டிக்கிறான். அவங்க திரும்ப அந்த ரூமோட மெயின் ஹாலுக்கு வராங்க. அங்க நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் மொட்டையன் அவங்க கண்டுபிடிச்ச அந்த டைரியில அவளோட தம்பி வரைஞ்சிருக்கிற கோஆர்டினேட்ஸ் வச்சு ஒரு மேப்பை கண்டுபிடிக்கும். இந்த தண்ணியோட பாதையை நம்ம ஃபாலோ பண்ணி போனா இந்த அண்டர் கிரவுண்ட் நகரத்தை விட்டு மேல் உலகத்துக்கு போயிடலாம் அப்படிங்க. அப்பதான் பாக்காங்க அந்த ரூமுக்கு மேல தண்ணியை கொண்டு போற பைப்புகள் இருக்கு. இந்த பைப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லி வாய முடியல. பைப்பு கிடுகிடுன்னு ஆடுது. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு சிலந்தி படம் வந்துகிட்டு இருக்கு போல. எல்லாம் ஓடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பைப்பை ஃபாலோ பண்ணி அவங்க ஓடிக்கிட்டு இருக்க அங்க முன்னாடி ஒரு ராட்சச கதை ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல விதவிதமான டிராயிங் வச்சிருக்கிற டைல்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு டைல அமுக்கினா அந்த கதவு திறக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மொட்டையன் சொல்றான். ஆனா தப்பான டைல அனுப்பி திபு திபுன்னு மேல இருந்து ஒரு 1000 சிலந்தி விழுந்துட்டுனா என்ன செய்யன்னு நம்ம தடியன் பயப்படுறான். இவங்க எதை அமுக்கலான்னு மும்முரமா பேசிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினோ அங்க பயங்கர சிலந்தி வலையால ஏதோ ஒன்று மூடி கிடக்கு. அந்த வலையை பிச்சு பார்த்தா இவளோட தம்பி உள்ள உயிரோட கிடக்கும். அந்த சிலந்திகள் கடிச்ச உடனே இவன் விஷமுறிவு மருந்து போட்டு இருந்திருப்பான் போல இருக்க. அதனால தான் இவள் நேரம் உயிரோட கிடக்கும். உன் தம்பி மூஞ்சில தண்ணி தெளிச்சு அவனை எழுப்புறதுக்கு இப்ப நேரம் கிடையாது அப்படின்னு நம்ம ஜாக் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு நேரா போய் அந்த கதவு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு டைல நங்குன்னு குத்தவும் அந்த கதவு திறந்துருது. இவங்க எல்லாம் அது வழியா ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கம்பெனி ஓனர் கிழவன் கையில ஒரு வில்லம்போட அங்க நின்னுகிட்டு இருக்கான். இந்த கிழவனும் அந்த தண்ணி தொட்டிக்குள்ள வர்றப்போ அங்க உள்ள சிலந்தி மறுபடியும் கடிச்சு போல இருக்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கல்ற ரூம்ல வந்து ஒளிஞ்சிருந்திருக்கான். ஆனா இப்ப இவன் கையில அந்த இளமையை கொடுக்குற மருந்து இருக்கு. இதை குடிச்சா எனக்கு சாகாவரம் கிடைச்சிரும், எந்த சிலந்தி கடியும் என்ன சீண்ட முடியாது அப்படின்னு நக்கலா பேசி சிரிக்கிறான். அப்ப நான் ஒரு பகீர் உண்மையை வேற சொல்றான். நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்ததா நியூஸ் பேப்பர்ல பார்த்தோமே, அது உண்மையில ஆக்சிடென்ட் கிடையாது. இந்த மண்டையன் தான் ஏதோ பண்ணி ஃபிளைட்டை வெடிக்க வச்சு கொண்டிருக்கான். அவரை கொண்டுட்டு அந்த மல்டி பில்லியன் டாலர் ஃபார்மா கம்பெனியோட முழு ஓனரா இவன் மாறிட்டான். இந்த உண்மையை சொல்றப்பதான் நம்ம ஹீரோயினோட தம்பி கவனிக்கான். அந்த கிழவன் இருக்கிற இடத்தை நோக்கி குறி வச்சு 2 சிலைகள் கையில அம்பு வில்லு இருக்கு. அந்த வில்லுல இருந்து 2 கயிறு கனெக்ட் ஆகி அந்த ரூமோட நடுவழியா பாஸ் ஆகி போகுது. அந்த கைத்துல காலடி வச்சா 2 சைட்ல இருந்து அம்பு பாஞ்சு வந்து காலடி வச்சு அவங்களை குத்தி கொன்றும். அதை இவன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ அந்த கிழவனும் ஹீரோயினை சுட்டு கொல்றதுக்காக அம்பை விடுறான். ஆனா நம்ம ஜாக்கு பாஞ்சு வந்து அந்த அம்பை அவன் தோல்ல வாங்கிடுறான். இதை பார்த்த ஹீரோயின் தம்பி பாஞ்சு போய் கீழே இருந்து அந்த கையில தட்டி விடவும் 2 சைட்ல இருந்து பாஞ்ச அம்பு நம்ம கிழவன் கொஞ்சம் பதம் பார்த்துருது. குட்டையை பிடிச்ச மணிக்கு அவர் கீழே சுருண்டு விழுந்து பீசாடுறாரு. அதே நேரத்துல பாஞ்ச நம்ம தம்பியோ மயங்கி விழுந்துடுறான். அந்த சாவில்லா வரத்தை கொடுக்கக்கூடிய மருந்து பாட்டில் அங்க கிடக்கு. இதை எடுத்து இவன் வாயில ஊத்தி விட்டா இவன் பிழைச்சிருவானே அப்படின்னு யோசிக்க உடனே இவ அந்த மருந்தை எடுத்து கொண்டு போய் அவன் தம்பி வாயில ஊத்தி விடவும் அவன் காயமெல்லாம் மாயமா காணாம போயிருது. அப்ப திடீர்னு அங்க ஏகப்பட்ட சிலந்திகள் அந்த ரூமுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. உடனே இவங்க எல்லாரும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆனா சிங்கத்துக்கு பயந்து கரடி கோகக்குள்ள பூந்த மணிக்கு இவங்க அடுத்ததா போன ரூமுக்குள்ளதான் அந்த ராட்சச சிலந்தி பல மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்க போல இருக்க. அந்த ராணி சிலந்தி அங்க வந்து நிக்கி இந்த மன்னர் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சிலந்திகளை சாம்பிள் கொண்டு வந்து இனப்பெருக்கம் பண்ண வச்சார. அது தாறுமாறா இனப்பெருக்கம் பண்ணி மியூட்டேட் ஆகி பெருசா ராட்சசத்தனமா மாறி அங்க உள்ள எல்லாரையும் விரட்டி விரட்டி கடிச்சு கொண்டிருக்க போல இருக்க. இப்போ இவங்களை கொள்ள தயாரா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோனோட தம்பி இந்த இடத்துக்கு நான் மேற்கு திசையில இருந்து தான் உள்ள வந்தேன். இப்போ நம்ம மேற்கு திசையை நோக்கி போனா இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடலாங்க. மேற்கு திசைக்கு போறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மேல போயிட கூடாத. இந்த ராணி சிலந்திட்டு இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லவும் அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு டைல்ஸ பாக்காங்க. இதை நம்ம அமுக்குனா கதவு எதுவும் திறக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அங்க ராணி சிலந்தி பக்கத்துல ராஜா சிலந்தியும் வலை போட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து நிக்கும். அதுகள் ரெண்டும் தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்குதுகள். ஆகா பேசுதுகளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரண்டு போய் பார்க்க பேசி முடிஞ்ச உடனே இவங்களை பார்த்து திரும்பி சட்டுன்னு வலை விட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி நம்ம மொட்டைன அதுகள் பக்கத்துல இழுக்குதுங்க. மச்சான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் போய் அவனை கட்டி பிடிக்க அவனுக்கு ஒரு வலையை விட்டு 2 பேரையும் சேர்த்து இழுத்துடுதுங்க. அங்க உள்ள சிலந்திகள்லாம் அவங்க மேல ஏறி கொத்துக்கறி போட்டுது. இதுக்கு மேல யோசிக்க நேரம் இல்ல. அந்த டைல ஒரு குத்துல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜாக் ஒரு குத்துறான். உடனே அந்த இடமெல்லாம் கிடுகிடுன்னு வைப்ரேட் ஆகி மொத்தமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்கு. அப்போ இவன் லைட்டரை பொருத்தி அங்க இருந்த திமிங்களை எண்ணெயில தூக்கி போட்டுற அந்த மொத்த இடமும் தீப்பிடிச்சு ராணி சிலந்தியோட கூட எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ அங்க உள்ள சவுத்துல ஒரு ஓட்டவுல இவங்க அது வழியா ஓடி மேற்கு திசையை ஃபாலோ பண்ணி அந்த குகையை விட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா ஒரு மலை உச்சியில வந்து நிக்காங்க. அந்த சிலந்திகள்லாம் அந்த மலையோட இடிபாடுக்குள்ளேயே சிக்கி சின்ன
பின்னமாயிருதுகள். அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் வினோதமான படங்களை பார்க்க VOT Films சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.